இலங்கை தமிழரான ரஸ்மி எம்ஐசி அவரோட யூடியூப் சேனல் முடக்கப்பட்டது. என்னாச்சு, எதுக்காக முடக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு நம்முடைய சேனல் மொத்தமாக முடக்கப்பட்டிருக்கிறது. Hi friends, welcome back to SJ Tamil Nadu செய்திகள் and நான் உங்கள் SJ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஸ்ரேல் காசாவை தாக்குதல் நடத்தின சமயத்தில் இருந்து முதல் நாள் தொட்டு இன்னைக்கு வரை கிட்டத்தட்ட 410 நாள் ஆயிருக்கு. இந்த சண்டை ஆரம்பிச்சுட்டு இந்த போர் அப்டேட்டை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் உண்மையாகவும் கொடுத்துட்டு இருந்த ஒரு சேனல் தான் ரஸ்மின் MISC அப்படிங்கிற ஒரு சேனல். ரஸ்மின் அவர் இலங்கை தமிழர். அவரோட நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி எடுத்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்க கிட்டத்தட்ட 1,78,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர உள்ள இந்த சேனலை திடீர்னு 2 நாள் முன்னாடி பிளாக் பண்ணிட்டாங்க. இது ஹேக் பண்ணாங்களா பிளாக் பண்ணாங்களாங்கிற ஒரு பிரச்சனை இதுவரை கிளியர் பண்ணல ரஸ்மின். இருந்தாலும் அதை முடக்கி வச்சிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும்போது இது அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாட்டுக்காக உன்னத உத்தியோகர், அதாவது மிகப்பெரிய லெவலில் ஹை லெவலில் ஒரு உத்தியோகர் தான் உத்தியோகம் சொல்றத விட அவர் அரசியல்வாதி, இலங்கையில் உள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியின் தூண்டுதல் பெயராக தான் இந்த சேனல் முடக்கப்பட்டது அப்படிங்கிறத அவர் சொல்றாங்க. அதற்கான அந்த வீடியோ நம்ம லாஸ்ட்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ கரெக்டான அப்டேட் கொடுத்துட்டு இருந்த ரஸ்மினை ஏன் அந்த சேனல் ரஸ்மின் MIC சேனலை முடக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ அங்கே தேர்தல் நடைபெற்று முதல் இந்த ஜனாதிபதிக்கான தேர்தல் அது முடிஞ்சிச்சு. இப்போ பிரதமருக்கான தேர்தல் நடக்குது. இந்த பிரதமருக்கான தேர்தலில் ரஸ்மின் எடுத்த முடிவு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக சில இஸ்லாமிய கட்சிக்கு எதிராக அவர் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக இந்த செயல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க சில வருடங்களுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இஸ்லாமியர் மரணப்பட்ட இஸ்லாமியரோட பிணங்களை எரிச்சாங்க. அது அங்கு உள்ள புத்த மத அரசு இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சது. அந்த சமயம் இந்த இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவங்க யாரும் குரல் எழுப்பல. ஏன்னா அவங்க சொல்றாங்க இஸ்லாமிய முறைப்படி எரிக்கக்கூடாது, அது புதைக்கணும். அப்ப அந்த சமயத்துல இவங்க யாருமே எதிர்ப்பு குரல் வலுவாக கொடுக்கவில்லை என்றும், இந்த நாள்தான் அந்த அரசு அரசுக்கு இவங்களோட ஆட்சி கட்டிலுக்காகவும் அவங்களோட பதவிக்காகவும் இவங்க யாருமே வாய் திறக்கவில்லை, ஆட்சியில பங்கு இருந்தும் இவங்க யாருமே வாய் திறக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுதான், அந்த பிரச்சனை வச்சுதான் ரஸ்மின் இந்த தேர்தல் காலத்துல எதிராக அந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டது மட்டும் இல்லாம அவர் தனியா சில தனி நபர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காப்ல. ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவர் அங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காப்ல. இதையெல்லாம் பார்த்துட்டு கடுப்பான அந்த டீம் இவரோட சேனலை கிட்டத்தட்ட 1,78,000 பேர் உள்ள இந்த சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலை இப்போ முடக்கிச்சிருக்காங்க. அவர் லீகலா போவேணும், அது என்ன ஏதுங்கிறது நான் முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 நாள்ல அதுக்குள்ள முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ண யாராவது நம்ம சேனல்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அவரோட புதிய வீடியோஸ் அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய ஒரு சேனல் அவர் தொடங்கியிருக்காப்ல, ரஸ்மின் MISC டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நீங்க பாருங்க ரஸ்மின் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ரஸ்மினோட வீடியோ இதுல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த ஒரு குறுகிய வீடியோவில் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 409 நாட்களாக, ஒரு வருடத்திற்கு மேலாக காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய பேரருளால் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எனக்கு இந்த ஒரு வருட காலப்பகுதிகளுக்குள்ள ஃபீவர் ஏற்பட்டது, அதே நேரத்தில் என்னுடைய குடும்ப தேவைகள் இருந்தது, பயணங்கள் இருந்தது, வெளிநாட்டு பயணங்கள் இருந்தது, அதே போன்று தேர்தல் காலத்தில் வெளியூர் பயணங்கள் இருந்தது. இப்படி எந்த பயணங்கள் இருந்தாலும், குறிப்பாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய குடும்பத்துக்குள் ரொம்ப நெருங்கிய மரணம் ஏற்பட்டது. இவ்வளவு நடந்தும் நான் எதையுமே இந்த காரணங்களை காரணம் காட்டி காசா தொடர்பான வீடியோக்களை பதிவிடுவதை நிறுத்தியது கிடையாது. தொடர்ந்து அந்த வீடியோக்களை நான் பதிவிட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய சேனல்
மொத்தமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய காரணத்தை நம்ம கண்டறிஞ்சிருக்கிறோம். இதற்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிக்காரர், இதற்கு பின்னாடி இருக்கிற அதாவது என்னோடு இருக்கிற பகையை தீர்த்து கொள்வதற்காக சமூகத்திற்கு காசாவை பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களுக்கான கண்ணீரையும் அந்த மக்களுக்கான துஆக்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் செய்த முயற்சியை மொத்தமாக முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் யார், அவர் செய்த முயற்சி என்ன, அது எப்படியெல்லாம் செய்யப்பட்டது என்பதை நாளை ஒரு விரிவான வீடியோவாக நான் அதை பகிர்வேன். அதுவரைக்கும் சேனலை முடக்கினாங்கிறதுக்காக என்னுடைய வேலையை நிறுத்த முடியாது. எனவே ரஸ்மின் MISC டாக்ஸ் என்கிற பேரில் ஒரு புதிய சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய லிங்க் என்னுடைய டெலிகிராம், வாட்ஸ்அப் 2 சேனல்லையும் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். முடியுமான சகோதரர்கள், காசா செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது என்னுடைய தொழில் அல்ல, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதை வைத்து நான் பிழைப்பு நடத்துகிறவனும் அல்ல. காசாவினுடைய செய்திகள், அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் என்னுடனான பகையை ஒரு குழு, ஒரு தனி மனிதனுடைய தேவைக்காக இந்த விவகாரத்தில் தீர்த்திருக்கிறது. அதை மொத்த ஆதாரத்தோடு நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெளிப்படுத்துவேன். அப்பொழுது அவருடைய சுயரூபம் தெரியும் இன்ஷா அல்லாஹ். எது எப்படி போனாலும் காசானுடைய மக்களுக்காக அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் இந்த ரஸ்மின் MISC டாக்ஸ் என்கிற என்னுடைய புதிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக அதை தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்து விட்டேன், எத்தனையோ குழப்பங்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ தனி மனித விமர்சனங்களை சந்தித்திருக்கிறேன். இதையும் சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, வல்ல ரஹ்மானின் துணை இருக்கிறது. துணிந்து செல்வோம், வெல்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SK.